ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். நாம் இன்னொரு செவ்வாய்க்கிழமை சுவிசேஷ கூட்டத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாங்கள் சிலராக இருந்தாலும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக இசைக்கருவிகளின் சத்தத்தை குறைத்து நாங்கள் பாடப்போகிறோம். அனைவரும் முதலாவதாக நாங்கள் எழுந்து பாடுவோம். என்ன 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 என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது என்ற பாடலை அனைவரும் எழுந்திருந்து பாடுவோம். சபை கொடுதலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் எனது தந்தையாரை வந்து ஜெபித்து ஒப்பு கொடுக்குமாறு கூப்பிடுகிறேன். சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு இந்த மாலை வேளையில் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். சுவாமி, நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி இந்த தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை சுவாமி நீர் ஆயத்த பண்ணி தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் தமிழ் பேசும் பிள்ளைகளாக ஆண்டவரே
சிறிய குடும்பமாக இருந்தாலும் சுவாமி நீர் இதில் ஆசீர்வதித்து இந்த இடத்தில் நீர் ஆண்டவரை உலாவி எங்களோடு கூட இருந்து சுவாமி நீர் எங்களை முடியும் பட்டு சுவாமி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கஞ்சிக்கிட்டே சுவாமி வழிநடத்தும் சகோதரனையும் சுவாமி இசைக்கருவி சேர்க்கும் உடைய பிள்ளைகளையும் நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும் அதுபோல் சுவாமி வந்திருக்கும் பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்திடே சுவாமி இன்னும் ஆண்டவரே வர இருக்கும் பிள்ளைகளை சுவாமி நீர் கொண்டு வந்து சேரும் மால் முடியும் சுவாமி அதுபோல் சுவாமி விசேஷமாக உம்முடைய வார்த்தையை கொடுக்க இருக்கும் தாசர் நம்முடைய கருத்தில் வைக்கிற சுவாமி நீர் பொறுப்படுத்து ஆண்டவரே நீர் பேசும் அவரோடு கூட இருந்து சுவாமி அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஒவ்வொருவரும் சுவாமி அதன் ஊடாக வழி நடக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கஞ்சிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நீர் முடிவு பரியந்தம் சுவாமி நீர் எங்கள் ஒருவரோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறேன் என் பிதாவே ஆமென். அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து ஒரு வேலை செய்வோம். நாங்கள் முன்னால் இருக்கும் ஆசனங்களை பூர்த்தி செய்யலாம் என்று நினைக்கிறேன். சிலர் கூடியிருக்கிறபடினாலே முன்னால் வந்து எல்லோரும் உட்காருவோம். அப்பொழுது நாங்கள் பாடும் பாடல்கள் எனக்கும் கேட்கும், இவர்களுக்கும் கேட்கும், எல்லாத்துக்கும் கேட்கும். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாய். கைகளை தட்டி பாடும். அடுத்த பாடலை எழுந்து நின்று பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். எழுந்து நின்று சத்தமாக பாடுவோம். எழுந்து நிற்போம். வசனங்களை தியானித்து பாடும்.
நன்றி. அமர்ந்திருப்போம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். சகோதரனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே பாட இருந்த சகோதரன் வரமாட்டார். எனவே ஒருவருக்கு நான் வாய்ப்பளிக்கிறேன். சிறிய ஒரு நிமிடம் 2 நிமிடம் சாட்சி ஒன்றை பகிர்ந்து கொள்வதற்காக. யாராவது ஒருவருக்கு கர்த்தர் இந்த 2-3 நாள் விடுமுறைக்கு பிற்பாடு நம்மளை இங்கே கூடி சேர்த்திருப்பதும் ஒரு சாட்சி தான். எனவே கர்த்தர் சந்தித்த, சுகம் கொடுத்த, நம்மளை காத்த எல்லா காரியங்களும் சாட்சியாக இருக்கிறபடினாலே ஒரு நிமிடம் 2 நிமிடம் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சி இல்லையா? நாம் சாட்சி ஒன்றை யாராவது தயார் செய்வதற்கு முன் வரை நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். எழுந்திருந்து எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடலை எழுந்திருந்து பாடுவோம். செய்தியை கேட்பதற்கு முதலாவதாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். இறுதியாக இந்த பாடல் பழைய பாடல் ஒன்று, அனைவருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. திரும்பு மனம் திரும்பு பரலோகம் சமீபமே. இந்த பாடலை நான் தேர்ந்ததுக்கு காரணம், நாம் அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்களை பார்க்கும் பொழுதும், நாங்கள் கேட்கும் காரியங்களை பார்க்கும் பொழுதும், நாம் மனம் திரும்பி இருந்தால் மாத்திரம் காணாது. இந்த உலகத்தில் அநேகர் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட அநேகர் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்தேன்.
அனைவரும் எழுந்திருந்த இந்த பாடலை பாடுவோம். திரும்பு மனம் திரும்பு பரலோகம் சமீபமே என்ற பாடலை கைகளை தட்டி பாடுவோம். மனம் திரும்பு பரலோகம் சமீபமே, திரும்பு விரும்பு அவர் வருகை சமீபமே, பரலோகம் சமீபமே, திரும்பு விரும்பு. காலங்கள் போனா திரும்பாது, திரும்பி நாட்களை தள்ளாது. காலங்கள் போனால் திரும்பாது, திரும்பி நாட்களை தள்ளாது. மனம் திரும்பு பரலோகம் சமீபமே, திரும்பு விரும்பு அவர் வருகை சமீபமே. நாளை நாளை என நாளை கடத்தி நாசம் அடையாதே. போனால் திரும்பாதே, திருபை நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனால் திரும்பாதே, திருபை நாட்களை தள்ளாதே. திரும்பு மனம் திரும்பு பரலோகம் சமீபமே, திரும்பு விரும்பு அவர் வருகை சமீபமே. பரலோகம் சமீபமே, திரும்பு விரும்பு அவர் வருகை சமீபமே. கர்த்தரின் வருகை தாமதமின்றி எழணும் செய்யாதே. கடுமையுள்ள சோதனையுடன் வாழிட சந்தர்ப்பம் தருவாரே. கர்த்தரின் வருகை தாமதமின்றி பரலோகம் சமீபமே, திரும்பு விரும்பு அவர் வருகை சமீபமே. நன்றி. நாம் தேவ வார்த்தைக்கு செய்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரன் நேரத்தோடு பாடல் வேலையை முடித்து விட்டார். இன்னும் பாடல்கள் பாடியிருக்கலாம், இன்னும் நேரம் இருக்கிறது. அதுக்காக கூட்டம் நேரத்தோடு முடிந்து விடுமா என்று எனக்கு தெரியாது. நாங்கள் எங்களுடைய வேதாகங்களிலே யோவான் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். பத்தாவது வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 10வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாருக்கும் நன்கு தெரிந்த வசனம். நாங்கள் ஞாயிறு பாடசாலையில் மனப்பாடம் செய்யும் வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தையை நீர் தாமே எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு மரித்து ஜீவித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஞானவான் அதில் மொண்டு எடுப்பான். ஞானவான் அதில் மொண்டு எடுப்பான் அப்படி என்று நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அநேகம், ஞானவான் அதை மொண்டு எடுப்பான். இந்த மாதிரி மனுஷனுடைய மனதிலே பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். நாங்கள் செய்திக்காக ஆயத்தப்படும் நேரத்திலும் மனங்களிலே பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். அதை சொல்வதா, இதை சொல்வதா, அதை பிரசங்கிப்பதா, இதை பிரசங்கிப்பதா. அதிலிருந்து தேவன் நமக்கு எதை சொல்லுகிறார், நாம் எதை பேசும்படியாக தேவன் சொல்லுகிறார் என்று நாம் மொண்டு எடுப்பது சற்று கடினமான விடயம். அந்த கிணற்றிலே நாம் தண்ணீர் வாளியினால் அள்ளும் பொழுது இலை குலைகள் வராமல் நாம் மொண்டு எடுப்போம் அல்லவா? அந்த மாதிரி எங்களுடைய சிந்தனையை நாம் பல சிந்தனைகள், பல யோசனைகள் எங்கள் மனதிலே வரும், பல எண்ணங்கள் வரும். அதிலிருந்து நாம் மொண்டு எடுப்பது அவசியமாக இருக்கிறது. அப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த நாளில் பேச வேண்டும் என்று நான் தெரிந்து கொண்ட பகுதி கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பதாக, 15க்கும் 20க்கும் இடைப்பட்ட காலத்துக்கு முன்பதாக, இதே போன்ற ஒரு தமிழ் சுவிசேஷ கூட்டத்திலே சகோதரன் பால் செபஸ்டியன் அவர்கள் செய்த ஒரு பிரசங்கம். சகோதரன் பால் செபஸ்டியன் அவர்கள் செய்த ஒரு பிரசங்கம் இதே போல ஒரு தமிழ் சுவிசேஷ கூட்டத்திலே. அது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த நாட்களில் நான் எபிரேய புத்தகத்தை வாசித்து வருகிறேன். அந்த நேரத்திலே அவர் செய்த அந்த பிரசங்கம் எனக்கு ஞாபகம் வந்தது. உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் எனும் தலைப்பிலே அவர் 3 வசனங்களை தெரிந்தெடுத்து அந்த 3 வசனங்களிலிருந்து அவர் அன்றைய நாளில் பிரசங்கத்தை செய்தார். ஆக இந்த நாட்களிலே நான் இந்த எபிரேய புத்தகத்தை வாசித்து கொண்டு போகும் பொழுது அது எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் செய்த அந்த பிரசங்கம் வந்தது. அந்த காலத்தில் மரக்கதிரைகள் போடும் காலம், நான் சிறு பிள்ளையாய் உட்கார்ந்து இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் இருந்தது. அது ஞாபகம் வந்தது. அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைய நாளின் செய்தியை நான் சொல்ல முற்படுகின்றேன். ஆகவே அது தொடர்பாக சில வசனங்களை நாங்கள் முதலில் பார்த்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே, இது ஒரு சுவிசேஷ கூட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரசங்கத்தை செய்யும்படி யோசிக்கும் பொழுதும் பல எண்ணங்கள் இருந்தது. சுவிசேஷ கூட்டத்திலே இது செய்வதை குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சுவிசேஷ கூட்டத்தை அறிவிக்கும் பொழுதும் அந்த அறிவித்தலிலும் சொல்லப்பட்டது, சுவிசேஷமும் வேத படிப்பும் 2ம் செய்யப்படும் என்று. ஆகவே அது எனக்கு வழிவகுக்கிறது இது ஒரு வேத பாடமாக கொண்டு போவதற்கு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே 25வது வசனம், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 2:25, உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். அதே புத்தகத்திலே 3வது அதிகாரம் 11வது வசனம், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த 2 வசனங்களிலும் சொல்லப்படும் பொது கருத்து தான், உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு, உன்னிடம் இருப்பதை பற்றி கொண்டிரு. ஆகவே நாம் யோசிக்க வேண்டும், நம்மிடம் என்ன இருக்கிறது, நம்மிடம் என்ன இல்லை, நம்மிடம் என்ன இருக்கிறது, நம்மிடம் என்ன இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் தேட வேண்டும். அதை அறிந்திருந்தால் தான் அதை நாம் பற்றி கொள்ள முடியும்.
தமிழ் வேதாகமத்திலே இந்த பற்றி கொள்ளுதல் என்பதற்கு சில வசனங்களிலே ஒத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சில இடங்களிலே சில வசனங்களிலே பிடித்து கொள்ளுங்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வசனங்களிலே கை கொள்ளுங்கள் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில வசனங்களிலே பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள் ஆகிய இந்த வார்த்தைகள் தமிழ் மொழியிலே பயன்பட்டு வருகின்றது. ஆங்கிலத்திலே ஹோல்ட் ஃபாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதை தமிழ் மொழியில் இந்த ஸ்டடியை செய்தால் ஒரு விதமாக ஸ்டடி எடுத்துக்கொள்ளலாம், வேத படிப்பு செய்து கொள்ளலாம். இந்த பற்றி கொள்ளுதல் என்னும் வார்த்தையை மட்டும் நாம் வைத்து தேடிக்கொண்டால் நாம் அதை குறித்து ஒரு வேத படிப்பு செய்து கொள்ளலாம். அல்லது பிடித்து கொள்ளுதலை சேர்த்து கை கொள்ளுதலையும் சேர்த்து நாம் இன்னொரு வேத பாடத்தை தயார்படுத்தி கொண்டால் நாம் அப்படியாக செய்து கொள்ளலாம். இப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 12 வசனங்கள் வருகின்றன. அந்த எல்லா 12 வசனங்களையும் நான் இங்கே கொண்டு வந்து இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களை வசனங்களை திருப்பச் சொல்லி அதை குறித்து ஒவ்வொரு பாடமாய் நான் எடுப்பது நான் நினைத்தேன் அவ்வளவு சாத்தியம் அல்ல என்று. நான் ஒரு பவர் பாயிண்ட்டும் செய்து வைத்திருந்தேன், நான் அதை கொடுக்கவில்லை. அது சற்று நீண்ட வேத படிப்பாக போய்விடுமோ என்று. ஆகவே இங்கே இருப்பவர்கள் நான் பார்க்கும் பொழுது நீங்கள் வேதத்தில் பரிச்சயம் உள்ளவர்கள். தற்காலத்திலே நாம் வேதத்தை கற்பது இலகுவானது. முன்னைய நாட்களில் நாங்கள் வேதத்தை கற்பதற்கு நமக்கு ஒரு வேதாகமம், ஆய்வு வேதாகமம் தேவைப்படுகிறது, அல்லது கொன்கார்டன்ஸ் அல்லது அந்த மாதிரி ஒரு பைபிள் தேவைப்படுகிறது. நாங்கள் ஒரு சொல்லை வைத்து அந்த சொல்லுக்குரிய ஒத்த வாக்கியங்கள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் தேடி பார்ப்போம். இந்த நாட்களில் அது மிகவும் இலகுவாக இருக்கிறது. நமக்கு தேடும் இயந்திரங்கள், தேடும் பொறிகள் நம்முடைய கைகளிலே இருக்கின்றன. கண்ட்ரோல் எஃப் அடித்து நாம் தேடிக்கொள்ளலாம். ஆகவே நான் அந்த வேலையை உங்களிடம் விட்டு விடுகிறேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று தேடி பாருங்கள். இந்த பற்றி கொள்ளுதல் என்னும் சொல், பிடித்து கொள்ளுதல், பற்றி கொள்ளுதல், பிடித்து கொள்ளுதல், கை கொள்ளுதல். தமிழ் வேதாகமத்தில் தேடுவீர்கள் என்றால் அப்படி தேடி பாருங்கள். தேடி ஒரு ஸ்டடியை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமத்தை தேடுவீர்களாக இருந்தால் ஹோல்ட் ஃபாஸ்ட் என்று தேடுங்கள். தேடி ஒரு ஸ்டடியை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு 5 வசனங்களை மட்டும் பார்ப்போம். நேரம் இருக்கிறதின் படி ஒரு 5 வசனங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே 35வது வசனம். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆக நாங்கள் பற்றி கொள்ள வேண்டிய முதலாவது விடயம்தான் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். நான் ஒரு வசனம் சொன்னால் அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? உறுதி மனதுடனே உண்மையை நம்பி இருக்கிறவன் உண்மையை நம்பி இருக்கிறதுனால் உறுதி மனதுடனே உண்மையை பற்றி கொண்டவன் உண்மையை நம்பி இருக்கிறதுனால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை பற்றி கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதம். நாங்கள் எங்களுடைய வேத அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஏசாயா 26:3. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதி மனதுடனே நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். முதலாவது விடயம், உறுதி மனதுடனே கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பற்றி கொள்ளுதல், உறுதியாக பற்றி கொள்ளுதல், உறுதியாக பற்றி கொள்ளுதல், இந்த ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதை
சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்பவர் ஒப்பிட்டு பார்க்கின்றார். அந்த விதைப்பவன் உவமையில் வருகின்ற கற்பாறை நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு. கற்பாறை நிலத்தில் விழுந்த அந்த விதைகள் சீக்கிரமாய் வளர்ந்தன. ஆனால் மண் ஆழம் இல்லாதபடியினால் வெயில் ஏறின பொழுது வாடி போயின, கருகி போகின. அதனுடன் அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். உற்சாகமாய் வசனத்தை கேட்டவுடனே உற்சாகமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்வது போல காண்பிக்கிறார்கள். ஒரு ஆர்வத்தை காண்பிக்கிறார்கள். சீக்கிரமாக அவர்கள் முன்வந்து செயற்படுகிறார்கள். ஆனால் தங்களுக்குள்ளே அந்த ஆழம் இல்லாததினாலே வெயில் வந்த பொழுது அல்லது உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர்கள் விட்டு போகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது இங்கே சொல்லப்படுகிற ஏசாயா புத்தகத்திலே நாம் உறுதி மனதுடனே அவரை பற்றி கொள்ள வேண்டும். மனதில் உறுதியுடனே நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பூர்ண சமாதானத்தை தருகிறார். தீத்து 1வது அதிகாரத்திலே 9வது வசனம். தீத்து 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையுள்ள வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள கடவன். நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். நாம் பற்றி கொள்ள வேண்டிய 2வது விடயம்தான் உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்லுகிறார், ஆரோக்கியமான வசனத்தை கை கொண்டிரு. ஆரோக்கியமான வசனத்தை கை கொண்டிரு. 2 தீமோத்தேயு 1:13. ஸோ நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த உண்மையான ஆரோக்கியமான வசனத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதை கை கொள்ள வேண்டும். எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இந்த வசனத்தில் சற்று தெளிவுபடுத்துதல் விளக்கம் கொடுப்பது அவசியமாயிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும். தமிழ் மொழிபெயர்ப்பிலே, வேதாகமம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே இந்த நம்பிக்கை எனும் சொல் நம்பிக்கை எனும் அர்த்தத்திலும் பயன்படுகிறது, எதிர்பார்ப்பு எனும் அர்த்தத்திலும் பயன்படுகிறது. ஆங்கிலத்தில் கான்ஃபிடன்ஸ், ஹோப் ஆகிய 2 அர்த்தத்திலும் இந்த நம்பிக்கை எனும் வார்த்தை பயன்படுகிறது. இந்த வசனத்திலே இந்த நம்பிக்கை எனும் சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பது எதிர்பார்ப்பு எனும் அர்த்தத்திலே. எதிர்பார்ப்பு எனும் அர்த்தத்திலே. ஸோ நம்பிக்கையிலே உண்டாகும் என்பதை நாம் எதிர்பார்ப்பிலே உண்டாகும் என்று சொல்லலாம். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை பற்றி கொண்டிருப்பதினால் தைரியமும் மேன்மை பாராட்டலும் அல்ல என்று சொன்னால், அந்த எதிர்பார்ப்பினால் நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷம். நம்பிக்கையும் சந்தோஷம் மூல மொழியிலும் ஆங்கிலத்திலும் அதன் அர்த்தம் அப்படியாகத்தான் வருகிறது. எதிர்பார்ப்பினால் உண்டாகும் நம்பிக்கையும் சந்தோஷமும், அதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு என்ன? நமக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த வருகையிலே நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் இறந்தால் அவர் இருக்கும் இடத்துக்கு போவேன் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் இறந்தாலும் அவர் வருகையில் நான் உயிர்த்தெழுவேன் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு.
நான் சதா காலமும் அவரோடு இருப்பேன் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பிலே உண்டாகும், அந்த எதிர்பார்ப்பினால் நமக்கு உண்டாகும் நம்பிக்கையிலும் சந்தோஷத்தையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆரோக்கியமான உண்மையான வசனத்தை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாய் நமக்கு தேவன் கொடுத்திருக்க அந்த எதிர்பார்ப்பை நாம் நம்பிக்கையோடு பற்றி கொண்டிருக்க வேண்டும். பதினான்காம் வசனத்திலே அதன் சற்று விரிவாய் சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே நம்பிக்கை எனும் சொல் நம்பிக்கை எனும் அர்த்தத்திலேயே தான் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்பத்தில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை உறுதி வரை நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகும் கடைசி பற்றி கொள்ளுதல் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகத்திலேயே 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆகவே நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்து நம்முடைய நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எங்களுடைய சுயமுயற்சினால் தான் எல்லாம் ஆகிறது என்ற எண்ணத்தை கைவிட்டு தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆக இந்த பற்றி கொள்ளுதலை பற்றி நாங்கள் பார்த்த வசனங்கள் இதோடு நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஏனைய வசனங்கள் இன்னும் பல இருக்கின்றன. அவற்றை உங்களுக்கு வீட்டு வேலையாக நான் தருகிறேன். நீங்கள் தேடி பாருங்கள், தேடி கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் தேடி கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பது நல்லது. ஆனால் செய்தி முடியவில்லை. செய்தி இனிமேல் தான் ஆரம்பம். நாங்கள் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள். முயலாமை கதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? முயலாமையால் தோற்றது அர்த்தம் என்ன? கதை தெரியுமா? முயலாமையால் தோற்றது, முயல் ஆமையால் தோற்றது. தனித்தனியாக சொன்னால் முயல் ஆமையால் தோற்றது, சேர்த்து சொன்னால் முயலாமையால் தோற்றது, முயற்சி செய்யாமையால் தோற்றது, முயலாமையால் தோற்றது. இங்கும் அந்த மாதிரி ஒன்று தான். உனக்கு இருப்பதை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள். இந்த உலகத்திலே நாம் வாழும் காலத்திலே நமக்கு தேவன் நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 அதுதான் சொல்லப்படுகிறது. நம்மை இரட்சித்தவர் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நற்கிரியைகளை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி அவர் கொடுத்த திறமைகளை நாம் அவருக்காக பயன்படுத்தும் பொழுது அவர் நமக்கான பலன்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் கொடுத்த அந்த வேலைகளை நாம் செய்து முடிக்காமல் இருப்போமாயிருந்தால் ஒரு வேளை நாம் செய்ய வேண்டியதை இன்னொருவர் செய்யலாம். நாம் கைவிட்டு விட்டால், நாம் செய்யாது போனால், அசட்டையாக எண்ணினால், நாம் தேவன் கொடுத்ததை அசட்டையாக எண்ணி
தேவன் எனக்கு கொடுத்ததை நான் கணக்கெடுக்காமல், தேவனுக்காக நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் போனால் தேவன் எப்படி செயற்படுவார் என்று நாம் தேவனுக்கு சட்டம் போட முடியாது. பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. நான் செய்ய மாட்டேன், முடியாது என்று போனவனை கட்டாயப்படுத்தி அவனையே வைத்து அந்த வேலையை முடித்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. வேதத்தில் உதாரணங்கள் இருக்கின்றன. இல்லை, நான் செய்ய மாட்டேன் என்று போனவனை விட்டு வேறொருவனை வைத்து அந்த வேலையை நிறைவேற்றிய உதாரணங்களும் வேதத்திலே இருக்கின்றன. ஆகிய தேவன் இப்படித்தான் செயற்பட வேண்டும் என்று நாம் தேவனுக்கு சட்டம் போட முடியாது. ஆனால் எங்களுக்கென்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேவன் எனக்கென்ற ஒரு கடமையை கொடுத்திருந்தால், தேவன் எனக்கென்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால், நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குமா இருந்தால் அதை நான் செய்ய வேண்டும். ஆகவே தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. மற்றபடி நாம் சக மனிதர்களுடனே போட்டி போடுவது அல்ல. நம் ஊழியத்திலே நாம் சக மனிதர்களுடன் ஊழிய போட்டி இல்லை. இது எந்த ஏரியா, இதுக்குள்ளே நான் மட்டும்தான் ஊழியம் செய்வேன் அப்படியெல்லாம் இல்லை. அதை பற்றி இந்த வசனம் சொல்லலை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யாமல் இருந்தால் தேவன் அதை வேறொருவரை கொண்டாவது செய்வார். என்னுடைய பொறுப்பு தான் அங்கே முக்கியம். எனக்கு தேவன் கொடுத்தது ஒன்றுண்டா, அதை நான் செய்கிறேனா? நான் தவறுகள் செய்யக்கூடும், ஆனால் என்னுடைய ஆற்றலுக்கு ஏற்றபடி என்னால் முடிந்த அளவு, இயன்ற அளவு நான் அதை செய்கிறேனா? ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருந்தார். அதற்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனம் வாசித்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன வசனம் சொல்லுங்க பாப்பா? யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதில் என்ன சொல்லுகிறது? திருடன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் வருகிறான். எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் திருடிக்கொண்டு போகாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொள்ள வேண்டும். அந்த திருடன் உனக்குள் இருப்பதை திருடிக்கொண்டு போகாதபடி நீ உனக்குள் இருப்பதை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அதன் அர்த்தம். யார் அந்த திருடன்? பிசாசானவன். நம்மிடமிருந்து நாம் கர்த்தரை பற்றி கொள்வதிலிருந்து, நாம் ஆரோக்கியமான உபதேசத்தை பற்றி கொள்வதிலிருந்து, நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் பற்றி கொண்டிருப்பதிலிருந்து, நம்முடைய நம்பிக்கையை நாம் பற்றி கொண்டிருப்பதிலிருந்து, தேவனுடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்பதிலிருந்து நம்மை திருடி கொண்டு போவதற்கு, நம்முடைய நேரத்தை திருடி கொண்டு போவதற்கு, நம்முடைய ஆற்றலை திருடி கொண்டு போவதற்கு, நம்முடைய சிந்தனையை திருடி கொண்டு போவதற்கு, நம்முடைய வயதை திருடி கொண்டு போவதற்கு ஒருவன் இருக்கிறான். பிசாசானவன் இருக்கிறான். அவன் வருவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். அது மட்டுமல்ல, அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்க மட்டுமல்ல, பரிபூரணப்படவும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், எங்களுடைய பாவங்களை சுமந்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார், இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், நிறைவேறிற்று. அடுத்து ஒரு வரி சொல்லுகிறார், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது நிறைவேறியதா? அந்த ஜீவனை நாம் பரிபூரணமாய் அனுபவிக்கிறோமா? அந்த பரிபூர்ண ஜீவன் எங்களுக்குள்ளே தெரிகிறதா? எங்களுக்குள்ளே வாழுகிறதா? நாம் அதை பரிபூர்ணமாய் அனுபவிக்கிறோமா? அதுதான் இந்த நாளின் செய்தி. நித்திய ஜீவன் உண்டு, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். செத்தால் பரலோகம், சாகாவிட்டாலும் பரலோகம். ஆனால் அந்த பரிபூர்ண ஜீவனை நாம் இந்த பூமியிலே, ரோமர் புத்தகத்தில் சொல்லுகிறது, அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறோமா? தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தி இருக்கிறார், அதை நாம் அனுபவிக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்கள் என்னென்ன இருக்கின்றன, அவற்றை நாம் அனுபவிக்கிறோமா? என்னென்ன ஐஸ்வர்யங்கள் சொல்லும் பார்ப்போம். இந்த ஸ்டடீஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை செய்திருக்கிறோம்.
சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோமா? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்கே? பூரண சமாதானம். இன்று நாங்கள் வாசித்தோம் ஏசாயா 26:3. அந்த பூரண சமாதானம் எங்கே? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும், கிறிஸ்துவனுடைய அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொண்டோமா? அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொண்டோமா? இப்படி கிறிஸ்து எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற, தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எத்தனை, செல்வங்கள் எத்தனை, அதை நாம் அனுபவிக்கிறோமா? நாம் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதனுடைய தேவைகள் தான் எங்களுடைய தேவைகளாகவும் இருக்கிறது. சாதாரண மனிதனுடைய தேடல் தான் நம்முடைய தேடலாகவும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆகவே இந்த வசனத்தை நாங்கள் இன்றைய நாளில் தலைப்பாக வைத்துக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தல் 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அன்றைய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, நாம் அவரை சந்திக்கும் பொழுது வெறும் கையாய் போவோமா? இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க போகும் பொழுது வெறும் கையாய் சென்று நாம் அவரை வரவேற்போமா? எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஆகவே நாம் கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அவர்கள் சொன்னார். நான் எதனால் இயேசு கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி பின்தொடர்கிறேன். பவுல் அவர்கள் சொன்னது அதுதான் நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார், நம்மை ரட்சித்து இருக்கிறார். உண்மை இன்னும் சொல்ல போனால், உலகத்து தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை முன்னறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், குறித்த காலத்திலே நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமான்களாக இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எங்க இருக்கு தெரியுமா அந்த வசனம்? ரோமர் 8வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். அந்த 5 விஷயமும் இருக்கு. முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். ஆகிய தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியவை. தேவன் சும்மா சரி நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன் போ, இனிமே தப்பு செய்யாது, இனிமே நீ இஷ்டப்படி வாழுன்னு விடல. சும்மா எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுறது மட்டுமல்ல தேவனுடைய திட்டம். அதையும் தாண்டி தேவன் ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு தெய்வீக திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவற்றை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் என்னத்தை கொடுத்திருக்கிறார், அவற்றை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரங்களிலே 7 சபைகளுக்கு தேவன், என்னடா செய்தி முடிகிற மாதிரி வருது திரும்ப தொடங்குது, செய்தி முடிகிற மாதிரி வருது திரும்ப தொடங்குது. வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரங்களிலே தேவன் 7 சபைகளுக்கு 7 கடிதங்களை கொடுக்கின்றார். இதை நாங்கள் 4 விதமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதில் ஒரு விதம், இந்த சபை யுகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பெந்தெகோஸ்தே நாளிலே சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலான, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரையிலான இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால், அதை நாம் 7 காலகட்டங்களாக பிரித்தால், இந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு நிருபமும் அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உகந்ததாக இருக்கும். அப்படி பார்க்க போனால் நாம் வாழும் இந்த காலகட்டம் இந்த 7வது சபையின் காலகட்டம். நாம் வாழும் இந்த காலகட்டம் இந்த 7வது சபையின் காலகட்டம், லவோதிக்கேயா சபையின் காலகட்டம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இருந்து சொல்லப்படுகிறது. நன்கு நாம் யோசித்து பார்த்தால் இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விபரமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒத்துப்போகிறது.
15ஆம் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நாங்கள் சபையின் காரியங்களிலும் ஈடுபடுகிறோம், உலக காரியங்களிலும் ஈடுபடுகிறோம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் போகிறோம் இல்லையா? சபையில் ஃப்ரெண்ட்ஸையும் சந்தோஷப்படுத்துவோம், உலக ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அனலும் அல்ல குளிரும் அல்ல. வெது வெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். 17வது வசனத்தில் பாருங்க, இதுதான் உண்மையான நிலையாம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், அதாவது உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரியாம, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், ஒன்றும் இல்லைங்கிறது புரியாம என்கிட்ட எல்லாமே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல், என்கிட்ட எல்லாம் இருக்கே என்ற ஒரு உணர்வு, எனக்கு ஒரு குறையும் இல்லையே என்ற ஒரு உணர்வு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன்னிடம் இந்த குறைகள் இருக்கு. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்பன்னன் எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் சொல்லிட்டு ஆண்டவர் அதோடு நிற்கல, அதுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கிறார். நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்துக்கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆகவே தேவன் எங்களுடைய உண்மையான நிலையை காண்கிறார். நாங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்குது, நான் ஆண்டருக்கு முன்பாக சரியாக இருக்கிறேன், ஆண்டு கொடுத்த ஊழியத்தை நன்றாகத்தான் செய்து கொண்டு வருகிறேன், என்னில் எந்த குறையும் இல்லை என்று நாங்கள் நினைத்தாலும் அதை சரிப்பிழை பார்ப்பது தேவன். ஆகவே நாம் தேவனிடத்திலே சென்று தேவன் கொடுக்கின்ற ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இயேசு கிறிஸ்துவின் வருகை வாசற்படி வரையும் வந்திருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறார், நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றிக்கொள், நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஆகவே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறவற்றை பற்றிக்கொண்டு இந்த பரிபூர்ண ஜீவனை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை நாம் செய்கிறோமா என்பது தான் இன்றைய நாளின் கேள்வியும் செய்தியும். நாங்கள் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமது வருகையின் நாளிலே நாங்கள் சகலத்தையும் செய்து முடித்து உமக்கு முன்பாக நிற்க திராணியுள்ளவர்களாக இருக்கும்படியாக. ஆமாண்டவரே, எபேசியர் புத்தகத்தில் நீர் சொல்லியிருக்கிறபடி நீர் எங்கள் கொடுத்த எல்லாவற்றையும் நாங்கள் சகலத்தையும் முடித்து உமக்கு முன்பாக நிற்க திராணியுள்ளவர்களாகும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் வருமளவும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய உண்மையான நிலையை நாம் உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து நீர் கொடுக்கிற ஆலோசனையை பெற்று ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை கொடுங்கள். உறுதி மனதுடனே உண்மையை பற்றி கொள்ள, உம்முடைய உண்மையான வசனத்தை பற்றி கொள்ள ஆண்டவரே நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற எதிர்பார்ப்பை, உம்முடைய நம்பிக்கையை, உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். இணையதளத்துக்குள்ளாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வருகை பரியந்தம் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுபடி ஆண்டவரே நாங்கள் கடைசி வரை உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ ஆண்டவரே இந்த உலகத்தின் மாயையிலிருந்து திருடனுடைய தந்திரங்களிலிருந்து தப்பித்து எங்களுக்குள்ளதை நாங்கள் பற்றி கொண்டு இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோம்.
எங்களுக்காக மரித்து ஜீவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் நாம் பிதாவே ஆமென்.